பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு. திரும்பி திரும்பி அதே ரிப்பீட் பண்றாரு. அது முதல்ல எடுத்த வீடியோ திரும்பவும் போடுறாங்களோ என்னமோ. அவருக்கு எழுதி கொடுக்கறத அவர் படிக்கிறாரு, நடக்கிறத அவர் பார்க்குறாருன்னு கூட எனக்கு தெரியல. நிஜமாவே எனக்கு தெரியல. ஓகே. முதல்வருக்கு ரெண்டாவது வருவோம். முதல்ல நான் சொன்ன அந்த தரமணி இன்சிடென்ட்ல அந்த தரமணியோட எம்எல்ஏவும் மினிஸ்டருமா இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் கேட்குறாங்க, அப்படியா நான் ஒன்றும் பார்க்கலேன்றாரு. கரூர்ல ஒரு எம்எல்ஏ கனிமவள கொள்ளையை வீடியோ எடுக்க போற ஒரு ஊடகவியலாளரை அவரே தாக்குறாரு. அந்த வீடியோ வருது. செய்தித்துறை அமைச்சரை போய் கேட்குறாங்க, செய்தித்துறை அமைச்சர் அப்படியா நானும் பார்க்கலையே. சார் இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க, லைசன்ஸ் எடுத்து ஒரு கம்பெனி லைசன்ஸ் கேட்டு மிரட்டுறாங்க, ஆளுங்க போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டு சபாநாயகர்கிட்ட மனு விடுறாங்க. அப்படியா நான் பார்த்துக்கிறேன்றார். எல்லாத்தையும் அப்படியா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காவல்துறையும் இன்டெலிஜென்ஸும் இவங்ககிட்ட எதுக்கு இருக்குது? இப்போ இவங்களுக்குலாம் தெரியலன்னா இவங்களுக்கு தலைவராக வீட்டில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு நான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சிருக்குமா? அப்போ தெரியாத ஒருத்தர் இதை பற்றி தான் சொல்லுவார். என்ன வேலை சார் பண்ணிட்டு இருப்பாரு? அது எனக்கு தெரியலங்க. அதை தாங்க நானும் தேடிக்கிட்டு இருக்கேன்.